ஏய் அடி எல்லாம் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்துட்டா ரெண்டாவது குழந்தை வந்து ரெண்டாவது குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கயிறு வலிக்குது, அடிவயிறு வலிக்குது, அதுக்கப்புறம் இந்த ஊசி போடுறது கை இன்னும் வாமிட்டு மயக்கம் இப்ப இதுதான் விஷயம் என்னன்னா சரிங்க பண்ணாங்களே இந்த ஊசி போட்டாங்களே பின்னாடி நடு என்னன்னா சீக்கிரம் கிளம்புங்க. என்ன பண்ணுறீங்க பேசிக்கின்னு? டைம் ஆகுது இல்ல? டைம் ஆயிடுச்சுதான் கிளம்பிட்டு இருக்கிறோம். அதான் ஸ்ரீபக்கம் தலை வரட்டா நாங்க ரெடி கிளம்பிட்டியா நானா? ஓகே டி தங்க சூப்பரா மேக்கப் பண்ணிருக்க என் காட்ட. ஏய் அழகா இருக்குடி தங்க. அதுதான் மணி எல்லாம் போட்டுக்கிறீங்க ஸ்ரீயானிக்கு. முத்துமணி என்னன்னா நீ முத்துமணியா நீ? நான் புடவை கட்டினுக்கிறேன் இல்ல நானா, வயிறு கொஞ்சம் தெரியுதுல, வெளியே தெரியுதுல, அதனால என்னமா வயிறு பெருசாகுது, என்னமா வயிறு பெருசாகுது அப்படின்னு கேட்கல. அதான் சொன்னேன், நீ பாப்பாவா இருக்கிறப்ப இப்படிதான் இருந்தது வயிறுன்ட்டு போட்டோ காமிச்சேன். அப்படியா அப்படின்றா. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோனா தடுப்பூசி போட போறேங்க. தடுப்பூசி லலிதாக்கு போட போறோம் பாப்பாக்கு. முதல் தடுப்பூசி. ஆனா அதெல்லாம் மெயின் போட்டே ஆகும். தடுப்பூசி தாங்க போட போறோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஊசி. ஆனா பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்தா ஒண்டி குழந்தைங்களுக்கு போறது ஒண்டி மெயின் இல்லை, நம்மளுக்கும் போறது மெயின். ஏன்னா அப்பதான் குழந்தைங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பு சரியில்லாத வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. அதனால குழந்தைங்களுக்கும் போடணும், நம்மளுக்கும் போடணும். நம்மளுக்குன்னா ஒரு 3 ஊசி என்னமோ போடுவாங்க போல இருக்குது நம்ம பிரெக்னெண்டா இருக்கிற டைம்ல. சாப்பிடணா ஒரே வயசு சாப்பிட்டுக்கோ, லாஸ்ட் வயசு சாப்பிட்டுக்கோ, தண்ணி பிடிச்சிடலாம். சாப்பிட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க. இப்படிதாங்க. ஏன்னா வெளியே போனால் அவசரமா சிவானிக்கும் ஓட்ட வேண்டியதாக இருக்கும், அவளும் சாப்பிட்ணும். எனக்கும் சம்டைம்ஸில் ஒரு வாய் விட்டுருவா. கொஞ்சமா கொடு. சாப்பிட்டுட்டாங்க. நானா ஸ்கூலுக்கு எப்படி போவ? ஸ்கூலுக்கு தினமும் அப்பா என்னை ஸ்கூலில் சேர்த்து விடுங்கன்னு கேட்டுன்னு பெட்ஷீட் வந்துச்சு. நானா என்கிட்ட சொன்னியா? அது நீங்களும் சாப்பிடுறீங்களா கேளுங்க. நீங்களும் சாப்பிட்டீங்களா? என்னது மிளகாவோ ஏதோ ஒண்ணு போயிடும். அப்புறம் வந்து நீங்க என்ன சாப்பிட்டீங்க காலையிலன்னு சொல்ல முடியாதுங்க. 10:30 இது காலையில எல்லாம் கிடையாது. கரெக்டா 11 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்டோ வேற வந்துச்சு. ஆட்டோ வந்துச்சா? சரி. பார்த்து பொறுமையா சாப்பிட்டு. போயிட்டு இருக்கோம். ஏங்க கூமாப்பட்டிக்கு வந்துட்டேங்க. நம்ம ஏரியா சொல்றோம். பின்னாடி காட்டு ஃபுல்லாவே நம்ம பின்னாடி வர்றப்ப பாருங்க, ஃபுல்லாவே பயிர் தான் போட்டுருக்காங்க. பயிர்னா நெல் பயிர். பாதிதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இங்கே இந்த சைடு தான் வந்து இங்கே தான் வந்து ஊசி போட போகிறோம். இப்போ என்னதுன்னா வாமிட்டு வராது. ஆனால் என்ன செருப்பு அடுத்த வருஷம் தான் ஸ்ரீவாணி பால்வடிக்கு வருவா. பால்வடியா இப்போ நம்ம உள்ள போய் ஊசி போட்டு வந்துடலாம். அவனுக்கு அப்புறமா பால்வடி இங்கேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். பால்வடி அங்கே நீங்கள் வந்து ஒரே சவுண்டா இருக்குது.
இந்த பக்கம் அதுதான் இந்த பக்கம் தான் பால். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. உள்ள போய் ஊசி போட போறேன். மாமா வந்து ஆட்டோலயே உட்காந்துட்டு போறாரு. நாங்க போய் ஊசி போட்டு நானா இங்கே உட்காந்துன்னு பத்திரமா இங்கே உட்காந்து நாங்க போய் ஊசி போட்டு வந்துடும். போயிட்டு எதனா வாங்கி சாப்பிட்டு போலாம். கையே தூக்க முடியாதுங்க. பால் வரைய காட்டுறேன் நான். அம்மா காட்டுறேன், அம்மா போய் ஊசி போட போறோம். நாம சரி நானா ஊசி போட்டாங்க அத்தை. நீ வந்து சிரிக்கிற, எனக்கு ஊசி போடலன்னா இல்ல. கைதோட எப்போக்கா? அடுத்த மாசம் 4ஆம் தேதி. போடுறேன். நீயும் போட்டுருக்கியா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. ஆனால் வலி செம வலி, தேகவும் கூடாதுன்ட்டாங்க. அந்த மருந்து இறங்கிட்டு அப்படியே சுருன்னு வலிக்குது, பயங்கரமாக வலிக்குது. கை கொஞ்சம் தூக்கதான் முடியாது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்மளாலே முடியல, குழந்தைங்களால எப்படி முடியும் இந்த தடுப்பூசி? பல்லமா நம்ம கட்டுறாங்க. நம்ம செக்கப்புக்கு போனோம்னா தான் லேட் ஆகும். ஏன்னா செக்கப்புக்கு போகணும், டாக்டர் பார்க்கணும். அங்கே வந்து எதனா வயிறு எதனா செக் பண்ணி பார்ப்பாங்க. இது ஊசின்றது ஒன்றும் இல்லை, அந்தமாக போட்டுன்னு கிளம்பினே இருக்க வேண்டியதான். ஊசி போட்டாச்சுப்பா. குத்தி 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 பைத்து போய் கிடக்குது. நானும் ஊசி போடாதேவா இருக்கிறேன், அழுகுறதுக்கு போட்டுனே தானே இருக்கிறேன். சரி இது பால்வடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வா வா வா. நான் வாங்கி தரேன். அவளுக்கு ஐஸ் வேணுமா? நான் மருந்து கூட ஊற்றிக்கிறேன், எனக்கு ஐஸ் வாங்கி கொடுக்க மாட்டேறேன். என்ன ஐஸ் நல்லா வேணும்? என்ன கலர் நானா? எடுத்துக்கோ, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. தேங்க்யூ. யாருக்கு நானா தேங்க்யூ சொன்னேன்? அந்த அத்தைக்கு தேங்க்யூ சொன்னியா? சரி 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 நானா. இப்போ நீ ஐஸ் வாங்கி சாப்பிட்றல்ல, நைட்டுக்கா மருந்து ஊற்றிக்கணும் என்ன? இது அம்மா பிரிச்சு தரேன். நான் ஐஸ் வாங்கி தரேன் நானா, மருந்து ஊற்றிக்கணும் நைட்டுக்கா. ஆனால் ஓகேன்ட்டா சாப்பிடு நானா. ஆனால் நைட்டுக்கு மருந்து ஊற்றிக்கணும் என்ன? குழந்தையில தான் வந்து ஸ்ரீவாணி பாப்பா அழுதாங்க மருந்து ஊற்றிக்கிறதுக்கு. இப்போ 2.5 வயசுலேருந்து அவள் ஊற்றிக்கிறான் நல்லா மருந்து. ஆனால் என்னதான் ஐஸ் வாங்கி சாப்பிட்டாலும் இதை எடுத்து அது நக்குறது ஒரு டேஸ்ட்டு என்னண்ணா. இஞ்சி மரப்பா சாப்பிட்டா சூடாயிடும் இல்லைம்மா? போட்டுடலாமா? சரி சாப்பிட்டுட்டு மருந்து ஊற்றிக்கணுமா? நானா அப்பாக்கு கொஞ்சம் அப்பாக்கு சரி அந்த கொஞ்சம் சாக்லேட் எடுத்து கொடுத்து ஒரே ஒரு சாக்லேட் எடுத்து கொடுத்துரு. அப்பா ஒரே ஒரு சாக்லேட் எடுத்து கொடுத்தாங்க, அவ மட்டுமே சாப்பிடலாம். எனக்கு ஐஸு எனக்குடா இச்சா எனக்குடா. கை வலிக்குது, அம்மாக்கு ஜுரம் வர மாதிரி இருக்குது ஊசி போட்டுது. ஆமாவா? சரி போலாமா? சரி ஓகே. கூழ் எங்கன்னா இருக்கும் குடிக்கலான்னு ஆசையா பாக்குறோம், கூழ் எங்கேயுமே கிடைக்கல. இன்னும் போனோம், இன்னும் ஒரு மாசம் போனா வெயில் வந்துச்சுன்னா நல்லா கூழ் இருக்கும். லலிதா என்னப்பா என்னாச்சு? ஏய் என்னத்துக்கு அப்படி உட்காந்துக்கிற? ஏய் என்னத்துக்கு ஐதுன்னு இருக்க? லலி வலிக்குது, கை வலிக்குது. ஸ்ரீவாணி பாப்பா கூட மாசமா இருக்கும் போது இந்த மாதிரி இல்லை. சரி விடு விடு, அப்படிதான் வலிக்கும், என்ன பண்றது, தாங்கிக்கோ. தாங்கிக்குதா? ஸ்ரீவாணிக்கு ஒண்ணுமே தெரியல. எல்லாம் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்துட்டா 2வது குழந்தை வந்து
நார்மலாக பிறக்கிறது தெரியாது, நல்லபடியாக பிறக்கும், கஷ்டம் இருக்காதுன்னு வாங்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு எதுவுமே தெரியல. இந்த 2வது குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயிறு வலிக்குது, அடி வயிறு வலிக்குது. அதுக்கப்புறம் இந்த ஊசி போடுறது கை நார்மலாக எல்லாருக்குமே வலி வரும் தான் இந்த தடுப்பூசி போட்டால். இருந்தால் வாமிட்டு, மயக்கம், அதெல்லாம் என்ன தூக்குனா உனக்கு உடம்பு போயிடுச்சு இல்ல. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சிசரின் பண்ணாங்கல்ல, இந்த ஊசி போட்டாங்களே பின்னாடி நடு முதுகும் இருக்குல்ல, அது நைட்ல தூக்கமே வர மாட்டேங்குது, ரொம்ப வலிக்குது. ஆனா உண்மையாலுமே சொல்றேன், ரொம்ப வலிக்குது எனக்கு. அதுவே எனக்கு என்னடா மறுபடியும் பாப்பாக்கு 2 என்னடி தங்கம் நீ இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு தெம்பா இருக்குது. அந்த இன்ஜெக்ஷன் போட்டாட முதுகு ரொம்ப வலிக்குது. அது என்னண்ணா சரி, அந்த முதுகு இன்ஜெக்ஷன் போட்டாங்களா அது வலிக்குது. நைட்ல தூக்கமே இருக்க மாட்டேது. ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு நல்லா சாப்பிடுவேன், தூங்குவேன், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த பாப்பா ஒன்றுமே முடியல, எழுந்துக்க முடியல. இந்த இடுப்பு குழந்தை மூமெண்ட் இருக்கிறப்போ அது நம்ம அது எதையும் சொல்லக்கூடாது. மூமெண்ட் கொடுக்குதா, இந்த அடி வயிறு வந்து இருக்கு. அந்த ஆப்ரேஷன் பண்ணாட சிசரின் பண்ணாட அதுக்கு மேலே அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ சொல்லுவாங்க 2வது குழந்தைக்கு ரொம்ப கஷ்டங்க. என்னன்னு தெரியல. வந்து நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, நான் அழுகிற வரல. ஏய் உதவாங்க சிரிச்சுக்கிட்டே அழுகுறியா? வரட்டும், 2 குழந்தைங்க வரட்டும், அப்புறம் இருக்குது பேரு சொல்லி அடி வாங்கி வைக்கிறேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இல்லைனாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இல்லைனாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னதான் சொல்ல வரீங்க? இல்ல இன்னும் இப்போ வந்து நீ என்னதானா சொல்ல வர, இன்னும் வந்து மாசம் போக வந்து பிளட் கம்மியா இருக்கு, சூரிட்டி சாப்பிடணும், சுக்கார் ரொட்டி சாப்பிடணும். சுக்காரட்டி அது என்ன பண்ணுவேன். அதனால நான் வந்து விட்டமின் டேப்லெட் எதுனா சூரிட்டி சாப்பிட பிடிக்கலன்னா கூட, சூரட்டியாப்பா சூரட்டி அது சாப்பிட பிடிக்கலன்னா கூட விட்டமின் டேப்லெட்டை கொடுத்துருவாங்க. ஆனா அந்த மாத்திரைங்க இருக்கும் பாருங்க, ஒன்னொன்னு நம்ம பழைய காலத்து 10 பைசா பில்ல இருக்குமே, அந்த என்னண்ணா ஓகே நானா அந்த ஒன்னொன்னு அந்த 10 பைசா பில்ல மாதிரி இருக்கமா, அதுவே தொண்டைக்கு போகவே போகாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஜூன் ஜூலைல தான் வந்து டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து எந்த மாசம்னாலும் எந்த டேட்டுனாலும் குழந்தை நல்லபடியா பிறக்கணும். சிசரின் பண்ணி தான் எடுப்பாங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா எனக்கு என்ன ஆசைன்னா, எல்லாருமே வேண்டிக்கிறாங்க தெரியுமா, அந்த ஆண்டவன் உனக்கு துணையா இருப்பான், அந்த கரப்பன் உனக்கு துணையா இருப்பான், அந்த முருகர் உனக்கு துணையா இருப்பாரு, அந்த சிவனப்பா, எல்லாருமே முஸ்லீம்ல இருந்து கிறிஸ்டின்ல இருந்து இந்துல இருந்து எல்லா மக்களுமே நம்மளுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. அப்புறம் அழுவுறன்ட்டு யாரும் வந்து கஷ்டப்படாதீங்க. ஏன்னா எனக்கு வலி அது யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அதனால என்னோட தம்பி தங்கச்சிங்க, அம்மா, அண்ணனுங்க, அக்காங்க, உங்ககிட்ட தான் என்னால் ஷேர் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஃபோன் பண்ணி வேறு கேட்குறீங்க, லலிதா கிட்ட கொடுன்றீங்க. அந்த டைமில் தான் நான் இதெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். அப்போ தான் சாப்பிட்றதுக்கே தோணுது. அதனால சாப்பிட்டுருக்கேன். யாரோ வந்து நான் வந்து பேசுறேன்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. வீடியோ வேறு நிறைய வரலன்னு சொல்கிறீங்க. ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்பவே ஏன் வீடியோ வரலன்னு எல்லாருமே கேட்குறாங்க. இந்த மாதிரி டைம்ல இப்ப பாப்பா வேற சொல்லியிருக்காங்க, ட்வின்ஸ் பாப்பா. அதோட லதா வீடியோ ஏன் வரலன்னு எங்ககிட்ட கேட்கறவங்க கிட்ட தான் நம்ம சொல்ல முடியும், கேட்காதவங்க கிட்ட நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா எங்க கமெண்ட்ஸ் வரலையா? கமெண்ட்ஸ் போட மாட்டாங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் நேரடியா கேக்குறாங்க, நேரடியா போன் பண்ணி எங்க மேல உள்ள பாசத்துல ஏன் கமெண்ட்ஸ் பண்ணோம், கமெண்ட்ஸ் பண்ணி அதை படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கிறதோட நாங்க டைரக்டா போன் பண்றோம்னு போன் பண்ணி கேக்குறாங்க. தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டயர்டா இருக்கு. அதனால நான் போய் படுக்கிறேன். அதனால எனக்கு என்ன பண்ணியாது தெரியாது. எனக்கு யாராவது பிரியாணி வேணும் நாளைக்கு. ஆமா கண்டிப்பா உனக்கு யாராவது பிரியாணி தானே. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. டக்குன்னு நம்ம லட்டுக்கு ஒரு குட்டி லைக் போட்டுருங்க. நீ போய் அப்படியே ரெஸ்ட் எடுப்போ. பாய்.